अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகர் இளமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்துள்ளார். அதிலே பாதுகையினுடைய பெருமைகள் பல்வேறு வகைகளிலே எடுத்து நமக்கு காட்டப்படுகின்றன. அதிலே கீழே பல பல ஸ்லோகங்களிலே ராமபிரானுடைய பாதுகை, அதாவது ஸ்ரீராமாயணத்திலே அந்த பாதுகைக்கு பல பல பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே பரதாழ்வான் பாதுகையை பெற்றுக்கொண்டு போனது, அயோத்தியிலே பட்டாபிஷேகம் பண்ணினது, மறுபடியும் அந்த பாதுகை ராமபிரானுடைய திருவடிகளிலே ராமபிரான் திரும்பி வந்தவுடனே சமர்ப்பிக்கப்பட்டது என்று இந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடந்த பொழுது இருந்த அந்த நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் விவரித்து பல பல பத்ததிகளாக வகுத்து பல அர்த்தங்களை தெரிவித்தார். இப்பொழுது இந்த பாதுகா சகஸ்ரத்திலே 9வது பத்ததி. இந்த 9வது பத்ததி இதற்கு வைத்தாளிக பத்ததி என்று பெயர் காட்டப்பட்டிருக்கிறது. வைத்தாளிகர்கள் என்னால் யார் என்றால், அதாவது ராஜாக்கள் பள்ளி உறங்குகிறார்கள், அப்படி நன்றாக சயனித்துக் கொண்டிருப்பவர்களை விடியற்காலையிலே அவர்களை துயிலெழுப்புவதற்காக சில பேர் ஸ்துதிபாடகர்கள் என்று சில பேர் இருப்பார்கள். அவர்கள் போய் அந்த அரசனை துதித்து அவர்கள் சில பாடல்களை எல்லாம் பாடுவார்கள், அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லுவார்கள். உடனே அவன் எழுந்து எல்லோருக்கும் காட்சி தருகிறான். இதுதான் அரசவையிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி. அப்படி அந்த அவனை துதிபாடுகின்றவர்களுக்குத்தான் வைத்தாளிகர்கள் என்று பெயர். இப்பொழுது அதுபோல இங்கே என்ன சொல்லுகிறார், அந்த வைத்தாளிகர்கள் உள்ளே சயனித்திருக்கிற எம்பெருமானை பள்ளி எழுப்பி எப்படியெல்லாம் பாடுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு அர்த்தங்களை கொண்ட ஸ்லோகங்களை இந்த வைத்தாளிக பத்ததியிலே அருளி செய்கிறார். ஒரு விதத்திலே நாம் பார்த்தோமானால் திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தம் தொண்டரெடுப்புடி ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் அல்லவா, அதில் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்லி உன்னை காண்பதற்காக இத்தனை பேர் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று வந்திருப்பவர்களை எல்லாம் சொல்லி அவனுடைய பெருமையையும் சொல்லி அந்த எம்பெருமானை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று அப்படி திருப்பள்ளி உணர்த்தினார் அல்லவா. அதுபோல இந்த இடத்திலே இந்த பாதுகையோடு கூட, அதாவது எழுந்தவுடனே முதலிலே அரசன் என்ன செய்து கொள்வான், அந்த பாதுகையை திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்வான். அதனால் அந்த விஷயத்தையும் உட்கொண்டு இங்கே இப்படி வைத்தாளிக பத்ததி என்று வைத்து அந்த சயனித்து கொண்டிருக்கிறவனான எம்பெருமானையும் அந்த பாதுகையும் சேர்த்து துதிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே, இந்த பத்ததியிலே என்று நாம் பார்க்கிறோம். இதில் முதல் ஸ்லோகம் பாதுகா சாஸ்திரத்தினுடைய 241வது ஸ்லோகம். நமஸ்தே பாதுகே பும்சாம் संसारार्णवसे तवे यदो आरोहस्य वेदान्ताः वन्दी வைத்தாளிகா ஸ்வயம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார், முதல்ல பாதுகையை வணங்குகிறார். நமஸ்தே பாதுகே, பாதுகே பாதுகையே பாதுகைகளே உங்களுக்கு நமஸ்காரம் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், பும்சாம் சம்சார்ணவகேதவே, இந்த மனிதர்களுக்கெல்லாம் பிறவியாகிற பெருங்கடலுக்கு
பெரிய கரையாக இருப்பவர்கள், அணையாக இருப்பவர்கள். அணை என்னால் அந்த அணை மேலே தாண்டித்தான், அணை மேலே சென்றால்தான் நதியை தாண்ட முடியும். கடல் மேலே அணை கட்டினாலும் அந்த கடலை தாண்ட வேண்டுமென்றால் அணை மேலே செல்வது என்று உண்டு அல்லவா? அதனால இந்த உலக வாழ்க்கையாகிற கடல், பிறவி பெருங்கடல், அதை தாண்டுவதற்கு உண்டான அணையாக, சேத்துவாக இருப்பது ஆர் என்றால் இந்த பாதுகை தான். பாதுகையினுடைய அனுகிரகத்தாலே தான் பிறவிக்கடலை தாண்ட முடியும். அந்த அர்த்தத்திலே தெரிவிக்கிறார். யதாரோகஸ்ய எப்பொழுது அந்த பாதுகையிலே எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறானோ அப்பொழுது அந்த எம்பெருமானை புகழ்பவர்கள் யார் என்று கேட்டால், வேதாந்தாக வந்தி வைத்தாளிகா ஸ்வயம் வேதாந்தாக ஏவ வந்தி வைத்தாளிக்காக. உன்னை வந்தனை செய்கின்ற வைத்தாளிகர்களாக வேதாந்தமே என்றோ இருக்கிறது. எந்த ஒரு பாதுகையை நீ திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிறாயோ அப்படி நீ பெருமாள் சமர்ப்பித்துக் கொள்ளுகிற பொழுது அவனை துதிப்பவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், வேதம், உபனிஷத்துக்களே அந்த வைத்தாளிகர்களாக அங்கே இருந்து உன்னை துதிக்கின்றனவே என்றார். இந்த ஸ்லோகத்தில் என்ன பெருமை தெரிவிக்கப்படுகிறது? உபனிஷத்துக்களாலும் துதிக்கப்படுகிற பெருமையை உடையது வேதம் என்கிற, அதாவது அந்த பாதுகைகள் உபனிஷத்துக்களாலேயும் துதிக்கப்படுகிற பெருமையை உடையது பாதுகை என்று, அப்படிப்பட்ட அந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த இடத்திலே தெரிவிக்க, பாதுகைக்கு உண்டான வைத்தாளிகர்கள், துதிப்பாடகர்கள் யார் என்னால் உபனிஷத்துக்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 342வது ஸ்லோகம். இந்த 342வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், இவர் எம்பெருமான் விடியற் காத்தாலையில் எழுந்தருள்வதற்கு முன்னாலே யாரெல்லாம் அவனுக்கு உபச்சாரம் பண்றதுக்கு காத்துருக்கா என்னால் பிரம்மா முதலானவர்கள் எல்லாம் உனக்காக இங்கே பழி கிடக்கிறார்கள் என்று அத்தை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. உச்சிதம் உபச்சரிஷ்யன் ரங்கநாத பிரபாதே விதி சிவசனகாத்யான் பாக்கிய கக்ஷ்யானுருத்தான் சரணகமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம் பிரதம விஹித பாகாம் பாதுகாம் ஆத்ரியேதாக. உச்சிதம் உபச்சரிஷ்யன்னு, உன்னை தகுந்த வழியிலே உனக்கு உபச்சாரம் கைங்கரியம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள். யார் என்றால் பிரபாதே, விடியற்காலையிலே. யார் என்றால் விதி சிவ சனகாத்யான். விதி என்னால் பிரம்மா, சிவன் என்றால் ருத்ரன், சனகாத்யாக என்னால் அந்த சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் என்று 4 பேர் சொன்னோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சனகாதி மகர்ஷிகள் அவளெல்லாம் என்ன, பாக்கிய கக்ஷா நிருத்தான். பாக்கிய கக்ஷா வெளிக்கு கட்டிலே தான் அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நிருத்தான தடைப்பட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்துல தடுத்து வச்சிருக்கா. அவர் இன்னும் உள்ள போகக்கூடாது. எம்பெருமான் எழுந்துள்ள பிற்பாடு தான் நீங்கள்லாம் போகலாம், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை அந்த இடத்துல நிற்க வைத்திருக்கிறார்களாம். அவர்கள் எதை எதிர்பார்த்திருக்கிறார்கள்? சரண கமல சேவா சௌக்கிய சாம்ராஜ்ய பாஜாம். உன்னுடைய சரண கமல சேவா, உன்னுடைய திருவடி தாமரைகளிலே பண்ணக்கூடிய அந்த முதல் கைங்கரியம், திருவடிக்கு முதல்ல தாமரை பூ போல இருக்கக்கூடிய திருவடி, அந்த திருவடிக்கு முதல்ல கைங்கரியம் பண்ணணும். அதாவது சொல்றார் என்ன, சேவை சாதிக்கணும். திருவடி, அந்த திருவடியில முதல்ல அந்த கைங்கரியத்தை யார் பண்றா என்னால் பிரதம விஹித பாகாம் பாதுகாம் ஆத்ரியேதாக. திருவடிக்கு முதல்ல யார் கைங்கரியம் பண்றா? யார் வேணா போய் திருவடியில கைங்கரியம் பண்ணலாம். திருவடியை போய் தொட்டு அவனு திருவடியை வருடி கொடுத்து எல்லா கைங்கரியத்தையும் பண்ணலாம். ஆனால் எப்படின்னா முதல்ல அந்த கைங்கரியத்தை பண்றது யாருன்னு கேட்டா இந்த பாதுகை தானா. அதாவது என்ன, பாதுகை தான் எம்பெருமானுடைய திருவடிகளிலே முதலிலே போய் சேர்க்க. விடிந்த உடனே எம்பெருமான் அப்படி அரவணையிலிருந்து எழுந்து முதல்ல பாதுகையைத்தான் தன் திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள்ளுகிறான். அதனால எம்பெருமானுடைய திருவடி சுகம், அதாவது திருவடியை அனுபவிக்கிற சுகம் என்கிறது ஒரு பெரிய சக்கரவர்த்தி பட்டம். அது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதுல முதல் பேர் வழி யாருன்னு கேட்டா, அந்த சாம்ராஜ்யத்தை அடைந்தவர் முதல் ஆறுன்னு கேட்டா இந்த பாதுகை தான். அப்படிப்பட்ட பாதுகையை நீ சாத்தி கொண்டுள்ள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். எல்லாரும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண வேணும் என்று.
யார் காத்துட்டு இருக்கானா? விதி சிவ சனகாத்யான் என்று விதி என்னால் பிரம்மா, சிவன், சனகாதி முனிவர்கள் இன்னும் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நீர் பார்த்து தொண்டடிப்புடி ஆழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சியிலேயும் கூட மருவிய மயிலினு அறுமுகனிவனோ மருதரும் பசுக்களும் வந்து வந்தீண்டி என்று எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதே போல இங்கேயும் கூட இவர்களெல்லாம் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் வெளிக்கட்ச, அதாவது வெளிக்கட்டிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று. அந்த திருவடி கைங்கரியம் பண்ணுவதிலே முதலாக இருக்கக்கூடிய அந்த பாதுகை அத்தை நீ சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருள வேணும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக 243வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமான் எழுந்திருக்கிற பொழுது அவன் எப்படி எழுந்திருக்கணும்னா, அது அப்படியே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று ஆண்டாள் பிரார்த்தித்தாள் அல்லவா? கிங்கிடி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதேன்னாரு. அப்படி அந்த சிறுக சிறுக கட்டாட்சம் விழ வேணும் என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். பத்மாஜுஷ்டம் பஜது சரணம் பாதுகா லப்தவாரா பிரத்யாசன்னாஸ்தவ பரிஜனாः பிராதராஸ்தான யோக்யாः அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்தநித்ரானுஷங்காம் நாபீ பத்மே தவ நயனயோர்நாத பஷ்யந்து சோபாம். என்ன சொல்லுகிறார்? விராட்டி, அதாவது எம்பெருமான் உள்ளே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவன் எழுந்திருக்கணும். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அந்த பாதுகையானது பாதுகா லக்ஷ்மியா ஜுஷ்டம் என்கிறார். பிராட்டியாலும் சேவிக்கப்பட்டிருக்கிற பாதுகை. அந்த பாதுகை என்ன ஆகணும்? சரணம் பஜது, உன்னுடைய திருவடிகளே அடையட்டும். பிராட்டியாலையும் தொழப்படுகிற உன்னுடைய பாதுகை இருக்கிறதே, அது எம்பெருமானே, அது உன்னுடைய திருவடிகளை அடையட்டும். என்னாலும் நான் எழுந்தவுடனே நீ பாதுகையை திருவடியிலே சமர்ப்பித்துக் கொள் என்று அத்தை சொல்லுகிறார். அதற்கு மேலே சொல்லுகிறார் என்னன்னா, அது இப்பொழுது என்ன ஆயிருக்கிறது? பிரத்யாசன்னாஸ்தவ பரிஜனாக பிராத்தராஸ்தான யோக்யாக. எல்லாரும் ஸ்தான யோக்கிய, அந்தந்த ஸ்தானத்திற்கு தகுதியானவர்கள் எல்லாம் இப்பொழுது பிரத்யாசன்னாக உன்னிடத்துல மிக கிட்டக்க வந்திருக்கிறார்கள், அருகிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்றார். இப்படி எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே நீ எழுந்து உன்னுடைய திருக்கண் கட்டாட்சத்தை எங்கள் மேலே பொழிய வேண்டும். அது எப்படி இருக்கணும்? அர்த்தோன்மேஷாத்து, அர்த்த உன்மேஷம். முழுவதுமாக அவன் ஒரே சமயத்தில் கண்ணை முழுவதுமாக திறந்து கட்டாட்சித்தான். ஆனால் அந்த கட்டாட்சத்தினுடைய ஒரு தாங்கிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அதனால எப்படி இருக்கணும்? அது சாத்மிக்க பொறுக்க வரணும். அதனால்தான் ஆண்டாளும் கூட செங்கண் சிறுதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய தாமரை போன்ற திருக்கண்கள் சிறுக சிறுக அப்படி மலர வேணும் என்று அப்படி சொன்னாள். ஒரு கிண்கிணி போலே, இந்த கிண்கிணி என்னால் ரொம்ப சிறிதுதான் மலர்ந்திருக்கும். ஆயினால அர்த்தோன்மேஷாத் அதிக சுபகாம் அர்த்த நித்ரா அனுஷங்காம். அதுவும் என்ன, இப்பொழுதுதான் தூக்கம் கலைந்து, அந்த பாதி தூக்கம் கலைந்து அர்த்த நித்ரான்னு அர்த்தம். பாதி தூக்கமும் இருக்கணும், அதே சமயத்தில் அது கலைந்து அப்படி கண்ணை திறக்கணும்னா முழுவதுமா இருக்காது, அது பாதி தான் இருக்காது. அந்த அழகை சேவிக்கணும் அந்த திருக்கண்கள். அது எப்படி இருக்கணும்னு கேட்டா, அது நாபி பத்மே தவ நயனயோர்நாத பஷ்யந்து சோபாம். நாபி பத்மேன், அதாவது எம்பெருமானுடைய திருநாபியில ஒரு தாமரை இருக்கிறது. இதை பற்றி மிக அழகாக ஆழ்வார் ஒரு பாசுரம் அருளி செய்தார், பேயாழ்வார். அவர் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானுடைய வலது திருக்கரத்திலே இருக்கிற சக்கரத்தை பார்த்தால் சூரியன் மலர்ந்து விட்டான் என்று நினைத்து, சூரியன் உதித்து விட்டான் என்று நினைத்து நாபியில இருக்கிற தாமரை மலர தொடங்குமா. சங்கை பார்த்த உடனே சந்திரன் உதித்து விட்டான் என்று நினைத்து அது கொஞ்சம் மூட தொடங்குமா தாமரை. அப்ப எப்படி இருக்கும் தாமரை என்னால்? மலர்ந்தும் மலராததாகத்தான் இருக்கும். அதைத்தான் சொல்லுகிற ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடரென்னம் வெண்சங்கம் வானில் பகரும் மதியன்னம் பார்த்து என்று தெரிவிக்கிறார். அந்த கருத்தை அப்படியே உட்கொண்டு இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் நாபி பத்மே தவ நயனயோர்நாத பஷ்யந்து சோபாம், அப்படி உன்னுடைய திருக்கண்கள் அப்படி மலர்ந்தும் மலராததுமாய் இருக்கக்கூடிய நிலையிலே அப்படி நாங்கள் சேவிக்க வேணும். அப்படி நீ அந்த திருவடியிலே உன்னுடைய பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு இப்பொழுது நீ
எங்களுக்கு காட்சி தர வேணும் என்பது போல இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Govinda